ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை மட்டும் இருக்குது, ஆனால் 50,000 சேலரி இருக்குது. இவங்களுக்கு என்ன மாதிரி பட்ஜெட் போடலாம், என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு 40 இயர்ஸ் 50 இயர்ஸில் ஒரு லம்சம் அமௌண்ட்டோட பசங்களுக்கும் கொடுக்கலாம், அதை பற்றி ஒரு ஃபுல் டீடைல்டு பட்ஜெட்டிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் கிஷோரியா, ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ட்ரேட் அச்சீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ஒருத்தர் 50,000 சேலரி வாங்குறாருன்னா அவர் என்ன மாதிரி பட்ஜெட்டிங் பண்ணலான்றதை இதில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது என்ன பார்க்குறோன்னா, லெட்ஸே நீங்கள் ஒரு 2025 முடிய போது 2026ன்னு கூட வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு 30 வயசு ஆள், இது நான் சொல்கிறது வந்து ஒரு 30 இயர்ஸ் கல்யாணம் ஆகிருக்கு, இப்போ தான் குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கலாம், இல்லை குழந்தை இல்லைன்னு கூட வச்சுப்போம். ஸோ ஒரு 30 வயசில் அவர் ஜேர்னியை ஒரு 50,000 வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒய்ஃப் சம்பாத்தியம் இல்லாமல் அவரோட ஒரு 50,000 சேலரி வாங்குறாருன்னா அவர் என்ன மாதிரி பட்ஜெட் பண்ணலான்றது தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸே நியூலி மேரிடு இப்போ தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேலரி மட்டும் பார்த்தீங்கன்னா அவருக்கு லெட்ஸே 50,000 அவரோட சேலரி. 2025 26 ஸ்டார்டிங் கூட வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு ப்ரொவிஷன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 6,000 ருபீஸ் ப்ரொவிஷனுக்கு மட்டும் ஆகும். நான் சொல்கிறது மளிகை சாமான் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்குமே. ப்ளஸ் ரெண்ட்டு ஒரு லெட்ஸே சிங்கிள் பெட்ரூம் 1 BHK. ஸோ ஒரு 1 BHK எடுக்கிறாருன்னா இன்றைக்கி சென்னை சிட்டியில் எடுக்க முடியாது. கொஞ்சம் இதில் எடுத்தோன்னா அட்லீஸ்ட் ஒரு 8,000 to 10,000 ரேஞ்சுக்குள்ளே சிங்கிள் பெட்ரூம் கிடைக்கும். டபுள் பெட்ரூம் இல்லை, சிங்கிள் பெட்ரூம் ஒரு 8 to 10Kக்குள்ளே கிடைக்கும். ஸோ ஒரு 9,000ன்ற மாதிரி ஆவரேஜாக போட்டிருக்கேன் வித் மெயின்டெனன்ஸ். ஸோ ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஒரு 9,000 எடுக்கிறாரு. பெட்ரோலுக்கு எப்படியோ போயிட்டு வரதுக்கு ஒரு 2,000 ருபீஸ்ன்றது ஒரு வண்டிக்கு பெட்ரோலும், இபி சார்ஜஸ் தனியாக வீடுன்னு போடும்போது ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இபி பில் வரப்போது ஒரு 1,500 to 2,000க்குள்ளே. இப்போ சம்மர் சீசனாக கொஞ்சம் ஜாஸ்தியாகும், ஆட்டோமேட்டிக்காக ஏசி இருந்துச்சுன்னா. உங்களுக்கு இதுவே வின்டர் சீசன் போது கொஞ்சம் கம்மியாகும். ஸோ ஆவரேஜாக ஒரு 800 ருபீஸ் அதுக்கு வச்சுக்கலாம். மொபைல் ரீசார்ஜ் என்னென்னா 600 2 பேருக்கு. இது ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மொபைல் ரீசார்ஜ்லேயும் மாதம் 400 500 போட்டு வேஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா, கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா இயர்லி பேக்கேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய இதில் வந்து இப்போ இயர்லி பேக்கேஜஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 2,800 ஒரு 1 GB 1.5 GB பெர் டேக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஓவரால் காஸ்ட்டை சேவ் பண்ண முடியும். ப்ளஸ் இது போடும்போதே என்ன பண்ணுறாங்க, இப்போ நிறைய இதில் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க, ஜியோ ஹாட்ஸ்டாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிரும். ஸோ அப்போ மொபைல் ரீசார்ஜ் வந்து 2 பேருக்கு இயர்லி பேக்கேஜாக போட்டுட்டு நீங்கள் அதை என்ன பண்ணிக்கோங்க, கிரெடிட் கார்டில் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் ஆகும். அதுக்கு அடுத்தது என்டர்டெயின்மெண்ட் அண்ட் வெக்கேஷன். இந்த என்டர்டெயின்மெண்ட்ன்றது ஒரு மாதத்துக்கு பீச்சுக்கு போவாங்க, ஒரு மாதம் ஃபுல் டைட்டு ஒர்க்காக இருக்கலாம். வெக்கேஷன்ன்றது இப்போ நான் இது எதுக்கு 3,000 போட்டிருக்கேன்னா, அப்போ பர் ஆனம் பார்த்தீங்கன்னா ஒரு 36,000 கையில் நிற்கும். இந்த 36,000 நீங்கள் எப்படி செலவு பண்ண போகிறீங்கன்றது நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். லெட்ஸே நான் ஒரு வருஷத்துக்கு நானும் ஒய்ஃப் குழந்தைய கூட்டு போகிறோம், இல்லை நானும் ஒய்ஃப் தான் இருக்கும். ஒரு வெக்கேஷன் ஒரு 20,000 ஆகுது, இல்லை 22,000 25,000 வரைக்கும் ஆக போகுது அப்படின்னா அதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து மந்த்லி ஏதோ ஒரு சின்னதாக வெளியே சாப்பிட்றோம், இல்லை பீச்சுக்கு போகிறோம், இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ் ஒரு வெக்கேஷன் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நீங்கள் இதை வச்சுக்கோங்க. இல்லை நாங்கள் வருஷம் இந்த வெக்கேஷன் போகிற இதெல்லாம் இல்லை, ஏதோ மாதம் 3,000 இருக்கா, அதை வச்சு நாங்கள் போகிறது சாப்பிட்றது இவ்வளோ தான் எங்களோட லைஃப், அந்த மாதிரி இருந்தாலும் யூ கேன் யூஸ் தட் ஃபார் 3,000. அடுத்தது முக்கியமாக இன்சூரன்ஸ்ன்னும் போது நிறைய கம்பெனிஸில் வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ தான் நீங்கள் மேரிடு குழந்தை இருக்குன்னா மோஸ்ட்லி இன்சூரன்ஸ் மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா, இந்த இன்சூரன்ஸில் வந்து சம்டைம்ஸ் தே ஆர் கவரிங் மெட்டர்னிட்டி ஆஸ் வெல். நீங்கள் செகண்ட் இல்லை ப்ரெக்னன்சி ஆகலை, இப்போ தான் ஒரு 1 இயர் கழிச்சு தான் இது அப்படின்ற பட்சத்தில், இல்லை குழந்தை பிறந்திருக்கு நெக்ஸ்ட் குழந்தைக்கு இன்னும் 2 இயர்ஸ் ஆகும்னா இப்போயே நீங்கள் ப்ரீமியம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மெட்டர்னிட்டிலையும் உங்களுக்கு கவரேஜ் வரும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 2,000 ருபீஸ் நீங்கள் ஒய்ஃப் ஸ்பௌஸ் ப்ளஸ் ஒரு சைல்டுக்கு சேர்த்து போடுறதுக்கு 2,000ன்றது இப்போ ரீசனபிளாக வந்துட்டுருக்கு. வருஷத்துக்கு ஐ திங்க் அரௌண்ட் 20 to 25K வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆர் டூயிங். அதுக்கு அடுத்தது எக்ஸிஸ்டிங் இஎம்ஐன்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 6,000 ருபீஸ்ன்றது ஒரு ஆவரேஜாக போட்டிருங்க. ரியாலிட்டின்னு பார்க்கும்போது ஒருத்தங்க ஒரு ஸ்டைலில் இருப்பாங்க. இப்போ என்னென்னா சில பேர் சொல்லலாம், சார் வண்டி இஎம்ஐ 4,000 போகுது சார், 5,000 போகுது. நான் இது வந்து 30 வயசு ஆள், இப்போ அதை தான் நான் திருப்பி சொல்கிறேன். திஸ் இஸ் ஃபார் 30 இயர்ஸ் மேல். 30 வயசு ஆள் 50,000 சேலரி வாங்கும்போது இவர் இந்த இஎம்ஐ பைக் இஎம்ஐலாம் 25 24 வாங்கியிருப்பார். சம்டைம் காலேஜ்லேயே வாங்கியிருப்பாங்க.
அந்த இஎம்ஐலாம் மோஸ்ட்லி முடிஞ்சிட்டு இருக்கும். இப்போ அவர்கிட்ட ஒரு பைக் இருக்கு. பிளஸ் கொஞ்சம் இஎம்ஐயும், ஏன்னா இஎம்ஐயே இல்லாத வாழ்க்கைலாம் இன்னைக்கு யோசிச்சு பார்க்குற நிலைமையில இல்ல நம்ப. எல்லாருமே இஎம்ஐன்றது போட்டாச்சு. இது வந்து நான் ஒரு ரீசனபிளா தான் சொல்லியிருக்கேன். ஒரு 6000 இஎம்ஐ. இப்ப சில பேர கூப்பிட்டு கேட்டா, "சார் எனக்கு 50,000 சேலரி 40,000 இஎம்ஐ இருக்கு. என்ன பண்ணீங்கன்னா, ஒரு ஃபோன் ஐஃபோனுக்கு ஒரு ரூ. 2,00,000 செலவு பண்ணேன். வேற இது ஃபர்னிச்சருக்கு ஒரு ரூ. 1,50,000 செலவு பண்ணேன். இதுக்கு அது செலவு பண்ணேன்." சரி, இந்த மாரி ஆடம்பரமா செலவு பண்ணிட்டு இஎம்ஐ கட்டுறவங்க வேற விஷயம். நான் சொல்றது ஒரு ஒரு நார்மல் லைஃபு ஸ்மூத்தா நான் ஃப்யூச்சருக்கும் சேர்த்து வச்சு என் பசங்களுக்கும் நல்ல ஒரு லெவல்ல குடுக்கணும்னு நெனச்சு, ஒரு சிஸ்டமேட்டிக்கா போணும்னு நெனைக்கிறவங்களுக்கு அந்த ஒரு இதுக்கு ஒரு 6000 இஎம்ஐ. இஎம்ஐயே இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. ஸோ, அதனால ஒரு ரீசனபிளா இருக்கணும்னு தான் ஒரு ரூ. 6000 நம்போ இஎம்ஐக்காக போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் டெய்லி எக்ஸ்பென்ஸ். இந்த டெய்லி எக்ஸ்பென்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பால் வாங்குறதா இருக்கட்டும், காய்கறிகளா இருக்கட்டும், இல்ல ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கணும் ஃபேமிலிக்கு. ஸோ, இதெல்லாம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 4,500லேருந்து ரூ. 5,000ன்றது ஒரு மாசத்துக்கு வந்துரும். ஸோ, இது வந்து ஒரு சைட்ல நம்ம ஒரு பட்ஜெட்டிங்கா எடுத்து வச்சுக்கணும். இது இல்லாம மிஸ்செலேனியஸா ஒரு ரூ. 1,000 எதுக்கு போட்டிருக்கேன்னா, எதிர்பார்க்காம இந்த பஞ்சர் ஆயிடும். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு வரலாம். இல்ல ஒரு ஏசி சர்வீஸுக்கு வரலாம். ஸோ, இந்த மாரி இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து நமக்கு மாசம் மாசம் ஃபிக்ஸ்டுன்னு சொல்ல முடியாது. இந்த மாசம் கம்பல்சரி பஞ்சர் ஆகும் அந்த மாரி சொல்ல முடியாதுல்ல. ஸோ, அதுக்கும் ஒரு ரூ. 1000 நீங்க என்ன பண்ணிக்கலாம், மிஸ்செலேனியஸ்ன்னு எடுத்து வச்சுருங்க. எப்போ அது வருதோ அந்த டைம்ல அத டேலி பண்ணிக்கிறதுக்கு இட் வில் பி யூஸ்ஃபுல். இது இல்லாம முக்கியமா எல்லாருமே பண்ண வேண்டியது ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட். இந்த எமர்ஜென்சி ஃபண்டுன்றது எப்பவுமே எல்லார்கிட்டயும் இருக்கணும். உங்களோட சேலரியில அட்லீஸ்ட் ஒரு 5 to 10% நீங்க என்ன பண்ணிக்கணும், எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு எடுத்து வச்சுக்கணும். எதுக்குன்னா, சடனா ஏதோ ஒண்ணு வருதுனாலும் அந்த டைம்ல உங்களால கோப் அப் பண்ணிக்க முடியும். ஸோ, அந்த எமர்ஜென்சி ஃபண்டுன்னு எவ்வளோன்னு போட்டிருக்கோம்னா, இட் இஸ் அரவுண்ட் 3000. ஸோ, இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் போக எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு எங்க வந்து நிக்குதுன்னா, ஒரு ரூ. 38,000ல வந்து நிக்குது. பேலன்ஸ் எவ்வளோ வருதுன்னா, ஒரு ரூ. 12,100 வரைக்கும் நீங்க கேஷா சேவ் பண்ண முடியும். இப்ப நம்ம அத என்ன பண்ண போறோம்னா, இதை எடுத்துட்டு போய் வி ஆர் கோயிங் டூ இன்வெஸ்ட். இதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு எஸ்ஐபில போடப் போறோம். ஸோ, எஸ்ஐபில சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான்ல ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டா இந்த ஒரு ரூ. 12,000. சில பேருக்கு இதுல கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம். இல்லன்னு சொல்லல. மேபி இது உங்களுக்கு 10,000 ஆகலாம். இல்ல 8,000 ஆகலாம். சில பேருக்கு சார் எனக்கு இது கூட எனக்கு இவ்ளோ இது இல்ல. ஏன்னா எனக்கு ஏற்கனவே சொந்த வீடு இருக்கு. அப்பா, அம்மா வீடு ஒண்ணு இருந்துச்சு. அங்க தான் நாங்க இருக்கோம். ஸோ, ரெண்டல் இல்ல எனக்கு. இல்ல இதுல ஏதாவது உங்களுக்கு என்ன சொல்றது? ஒரு சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ, அப்ஸ் அண்ட் டவுன். நான் ஒரு ஆவரேஜா என்ன சொல்றேன், ஒரு 12,000 நீங்க சேவ் பண்ண முடியுது. சில பேர் 8,000 இருக்கலாம். சில பேர் 15,000 வரைக்கும் சேவ் பண்ண முடியலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் லைஃப் ஸ்டைல். நீங்க அதுக்கு ஏத்த மாரி பிளான் பண்ணிக்கங்க. இப்ப நான் இந்த நாமினலா இப்ப நான் சொன்ன கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபிக்கு நமக்கு ஒரு 12K. இத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நிஃப்டி 50 இருக்கு பார்த்தீங்களா? எதுலயும் போட வேணாம். நிஃப்டி 50 லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட் மட்டும் ரொம்ப சேஃபா பண்ண போறேன்னு சொல்லிட்டு, அதுல மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணனா, இப்ப எனக்கு கரெக்ட்டா லெட்ஸ் சே 30 வயசு ஆளு, ரூ. 50,000 சேலரி வாங்குறேன். இது இல்லாம என்ன ஆகப் போகுதுன்னா, வருஷம் வருஷம் உங்களுக்கு சேலரி இன்கிரீஸ் ஆயிட்டு தான் இருக்க போகுது. ஒரு 10% இன்கிரிமெண்ட் வச்சுப்போம். ஆனா இன்னொன்னு என்னன்னா, சம்டைம்ஸ் பொசிஷன் மாறும். உங்களோட டெசிக்னேஷன் மாறும். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, ரூ. 50,000 வாங்குறவங்க நான் போட்ட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, 2035ல தான் ஒரு 1.10 வரைக்கும் வருதுன்ற மாரி போட்டிருக்கேன். ஆனா அந்த மாரி கிடையாது. சில பேர் ஒரு 5 வருஷத்திலேயே 1.15 வரைக்கும் கூட போயிடுவாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி என்ன சொல்றது, வொர்க் சிச்சுவேஷன். உங்களோட திறமைய பொறுத்து நீங்க எவ்வளோ தூரம் மேல போறீங்களோ. ஆனா நான் இப்ப என்ன சொல்றேன், நீங்க இப்ப 30 வயசுல ஸ்டார்ட் பண்ணது மட்டும் பண்ணுங்க. ஏன்னா, இதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் டவுன் த லைன்ல குழந்தைக்கு ஸ்கூல் வரும். வேற எக்ஸ்பென்ஸ் வரும். சம்டைம்ஸ் வீடு வாங்கலாம்னு பிளான் பண்ணுவீங்க. ஸோ, இதெல்லாமே கூட அடிஷனலா வரும். நான் என்ன சொல்றேன், இப்போ நீங்க இத பண்றீங்க பார்த்தீங்களா, இது ஒரு 12,000மோ இல்ல 10,000மோ இந்த 15,000மோ இத மட்டும் கன்டின்யூ பண்ணுங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய இயர்ல டெசிக்னேஷன் மாறி இருக்கலாம். வீடு வாங்கலாம். இஎம்ஐ வரலாம். குழந்தைக்கு ஸ்கூல் இதெல்லாம் வருது பார்த்தீங்களா? அது எல்லாமே நீங்க டெசிக்னேஷன் ஏறும்போது உங்களுக்கு அடிஷனல் இன்கம்ஸ் வருது. போனஸ் வரும். இதெல்லாம் நான் அதில போடல. அத உங்களோட எக்ஸ்பென்ஸ்க்கு கவர் பண்ணிக்கோங்க. ஆனா இந்த 12,000யோ இல்ல 10,000ஓ 15,000ஓ அத மட்டும் எஸ்ஐபில விடாம பண்ணிக்கிட்டே வந்தீங்கனால், அட் தி ஏஜ் ஆஃப் 50 30 வயசுல ஸ்டார்ட் பண்ண நீங்க 50 வயசுல 13% இன்ட்ரெஸ்ட்க்கு இது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் போட்டீங்கன்னா, அட் தி ஏஜ் ஆஃப் 50 யூ வில் ஹேவ் 1.25 crores. இல்ல ஒருவேளை இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த எமர்ஜென்சி ஃபண்டையும் நான் என்ன பண்றேன், எஸ்ஐபியா போட்டுட்டே வரேன். 3000யும் தனியா ஒரு எஸ்ஐபியா போட்டுட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் சேஃபஸ்ட் இதுல போட்டுட்டு வந்தீங்கனாலும், ஏன்னா எப்போ வேணா பிரேக் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சின்றது என்னது? பிரேக் பண்றதுக்கு தானே. ஸோ, இந்த எஸ்ஐபியை தோண்ட வேணாம். இன்னொரு எஸ்ஐபியா வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்ட 3000 வந்து போட்டுட்டே வரீங்க. 2ம் சேர்த்து பார்த்தீங்கன்னா, அட் தி எண்ட் ஆஃப் 50 இயர்ஸ் யூ வில் பி ஹேவிங் அரவுண்ட் 1.6 சிஆர். ஒரு 1.5 கோடிக்கு மேல கையில கேஷா இருக்கும். அட்ஜஸ்டட் டு இன்ஃப்ளேஷன் வி மே ஹேவ் இன்னைக்கு இருக்க காசுக்கு ஒரு 50லேருந்து 65 லட்சம் வரைக்கும் கையில கேஷ் இருந்தா எப்படி
இருப்பீங்களோ அன்னைக்கு அதே ரேஞ்ச் தான் ஒரு 50 இயர்ஸ்ல. இது நாளைக்கு நம்ம பசங்களுக்கு குடுக்குறோமோ, இல்ல நம்ம ரிட்டயர்ட் லைஃப்ப நல்லா என்ஜாய் பண்ண போறோம். இல்ல போட்டு வச்சுட்டு, நான் வந்து எனக்கு மாசம் மாசம் அதுல எஸ்டபிள்யூபி அங்க கூட ஸ்டார்ட் பண்ணலாம். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் இருக்கு பார்த்தீங்களா? அந்த டைம்ல நம்ம 50 வயசுல ரிட்டயர்டுப்பா. இதுக்கப்புறம் நான் உழைச்சுட்டேன். எஸ்டபிள்யூபி போட்டு நான் என்னோட லைஃப்ப பார்க்க போறேன். என் பசங்களுக்கு நல்ல ஒரு இது பண்ணிட்டேன். அவங்களும் ஒரு கல்யாணம் பண்ணி குடுத்தாச்சு. இல்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டாங்க. என்ன டிபெண்ட் பண்ணி இல்ல அப்டின்னும்போது எஸ்டபிள்யூபி போட்டு நானும் என் ஒய்ஃபும் ஒரு என்ன சொல்றது ரிட்டயர்ட் லைஃப்ப நல்லா என்ஜாய் பண்ண போறோம். ஸோ அந்த மாரியும் நம்ம போலாம். ஸோ எஸ்டபிள்யூபியும் ஆ அட் தி ஏஜ் ஆஃப் 50, 55 இயர்ஸ்ல இல்ல ஒரு 55 இயர்ஸ் போனீங்கன்னா, இதே 1,50,00,000 கோடி வந்து கிட்டத்தட்ட 3 கோடி கிட்ட போயிடும். 2,50,000 தாண்டி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 சிஆர் கிட்ட வரைக்கும் போயிடும். ஸோ அந்த டைம்ல எஸ்டபிள்யூபின்ற மாரி நம்ம பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நான் சொல்றது இந்த ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எடுக்க போற டெசிஷன்ல தான் இருக்கு. இந்த அமௌண்ட்ட மட்டும் தான் உங்கள கன்டின்யூ பண்ண சொல்றேனே தவிர, இயர்லி இன்கிரிமெண்ட் போம்போது இப்ப ஸ்டெப் அப் கூட சொல்லல. போனஸ் வரும். ஸ்கூல் நான் தான் சொன்னேன். என்னன்னா ஸ்கூல் ஃபீஸ் இதெல்லாம் வந்து நீங்க இதுல டேலி பண்ணிக்கோங்க. உங்களோட டெசிக்னேஷன் ஏறும்போது சேலரி இன்கிரிமெண்ட் ஆகுது பார்த்தீங்களா? அதுல அத டேலி பண்ணிக்கோங்க. இது இல்லாம லெட்ஸ் சே உங்களோட ஸ்பௌஸ் வந்து இது நீங்க வெறும் ஒரு இண்டிவிஜுவல் மேல் அவரு சம்பாதிக்கிறது மட்டும் தான் சொல்லியிருக்கே தவிர, ஒய்ஃப் சம்டைம்ஸ் ஏதோ ஒரு சின்னதா பிசினஸ் பண்றாங்களோ, இல்ல வீட்ல இருந்தோ, இல்ல ஒரு வேலைக்கு, இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க லெட்ஸ் சே ஒரு 15K to 20K சம்டைம்ஸ் 2 பேருமே ஒரே ஐடில இருப்பாங்க. 2 பேருமே ஆளுக்கு 50,000 சம்பாதிக்கிறீங்கன்னா, உங்களோட இது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போய் உங்களோட கோல ரீச் பண்ண முடியும். அப்போ நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? ஒரு 50K எக்ஸ்ட்ரா இருக்கும்போது ஒரு வீடு வாங்கலாம்னு யோசிப்பீங்க. ஸோ அது வந்து நம்ம தனியா பார்ப்போம். பட் நான் சொல்றது வெறும் இப்போதைக்கு என் ஃபேமிலியோட சம்பளமே 50K அப்படின்ற பட்சத்துல இந்த ரேஞ்சுக்குள்ள உங்களோட பட்ஜெட்டிங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு 50 இயர்ஸ்ல யூ வில் பி ஏபிள் டூ ரிட்டயர் வித் அரவுண்ட் 1.5 சிஆர். இல்ல உங்களோட ஸ்பௌஸும் வேலை செய்றாங்க. உங்க 2 பேரும் சேர்த்து 75K அந்த மாரிலாம் போறீங்கன்னா, தென் இட் வில் பி மோர் ஈசியர். இன்னும் கொஞ்சம் நீங்க பெட்டர் லைஃபோ, இல்ல இன்னும் கொஞ்சம் லக்ஸூரியஸா வாழ்றதுக்கோ இன்னும் பிளான் பண்ணிக்கலாம். இல்ல கொஞ்சம் தெளிவா இருந்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துல இன்னும் கொஞ்சம் ஒரு 5 வருஷத்துக்கு கம்மியா ரிட்டயர் ஆகணும். இல்ல நல்ல சேவிங்ஸ் இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, சேவிங்ஸ இன்னும் அந்த 12,000ன்றத ஒரு 20,000 வரைக்கும் நீங்க சேவ் பண்ணலாம். ஸோ இந்த மாரி பட்ஜெட்டிங் போட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த ட்ராப்ல மாட்டிக்காதீங்க. எல்லாருமே எங்க போய் மாட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஎம்ஐல தான் மாட்டுவாங்க. வெறும் இந்த நான் இங்க 6,000 போட்டிருக்கேன்னா, சில பேருக்கு 10,000 இருக்கலாம், 15,000 இருக்கலாம், 20,000 இருக்கலாம், 30,000 இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் லைஃப் ஸ்டைல். இல்ல எதுக்கு நீங்க வாங்குறீங்கன்னு தெரியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இஎம்ஐ ட்ராப்ல மாட்டாம, இந்த பட்ஜெட்டிங்குள்ள பண்ணீங்கன்னா, அட் தி ஏஜ் ஆஃப் 50 இட் வில் பி அ சேஃபர் திங். ஸோ கரெக்ட்டா எஸ்ஐபி யூஸ் பண்ணி நீங்க டைரக்ட்டா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, அட் தி எண்ட் வி மே ஹேவ் 1.5 சிஆர். இல்ல ஸ்டெப் அப் போறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இன்கேஸ் நான் இதுல ஸ்டெப் அப்பே போடல. ஏன்னா, ஃபியூச்சர்ல உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் வரும். இப்போ ஒரு வேள நம்ம ஸ்டெப் அப் பண்றோம்னா, 10% நம்ம இன்கிரிமென்ட் பண்ணிட்டே போறீங்கன்னா, அட் தி ஏஜ் ஆஃப் 50 வெறும் 12,000க்கு யூ வில் பி ஹேவிங் அரவுண்ட் 2.5 சிஆர் அண்ட் 15,000 நீங்க எமர்ஜென்சி ஃபண்டும் சேர்த்து போட்டுட்டு இருக்கீங்க. இத ஸ்டெப் அப் மட்டும் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, யூ வில் பி ஹேவிங் அரவுண்ட் 3 சிஆர் அட் ஏஜ் ஆஃப் 50. எஸ்டபிள்யூபி யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 50 இயர்ஸ்ல மாசம் ₹1,00,000 எடுத்தாலும் பிரச்சனை இல்ல. அன்னைக்கு ஒரு ₹1,50,000 இல்ல ஒரு 1 to 1.5 லேக்ஸ் இல்ல 2 லேக்ஸே நீங்க எடுத்தாலும், யூ கேன் லிவ் அ வெரி குட் லைஃப் வித் யுவர் வைஃப். நல்ல ஒரு ரிட்டயர்மென்ட் லைஃப். பசங்களுக்கும் ஒரு அமௌண்ட் குடுத்துட்டு, நீங்களும் ஒரு நல்ல ரிட்டயர்ட் லைஃப். ஏன்னா, சில பேர் என்னன்னா 50 வயசு ஆயிட்ட பிறகு 60 வயசு நான் எல்லாமே பசங்களுக்காக தான் பண்ணேன். இவங்களுக்காக பண்ணி என் லைஃபே வாழலன்னு சொல்லி புலம்புறத காட்டிலும், ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டு, நீங்களும் நல்லா வாழ்ந்தீங்கன்னு இருக்கணும். பசங்களையும் நல்ல ஒரு லைஃப்ப செட்டில் பண்ணி குடுத்தேன்றது தான் இட் வில் பி அ வெரி சக்சஸ்ஃபுல் லைஃப். ஆல்ரைட். ஸோ இந்த பிளானிங்ல முடிஞ்ச வரைக்கும் ஃபியூச்சர யோசிச்சு பண்ணோம்னா, இட் வில் பி பெட்டர். ஸோ இப்படி தான் ஒரு 50Kக்கு வச்சு பட்ஜெட்டிங் போடுறது. பட் உங்களோட பட்ஜெட் எப்படி மாறி இருக்கு? இல்ல எது உங்களுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்குன்னா, முடிஞ்சா கீழ கமெண்ட்ல போடுங்க. பார்த்து நம்ம இன்னொரு வீடியோல இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆல்ரைட். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.